ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் 10லேருந்து 11:45 வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போன வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே தான் கீழே என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து மேலே வந்து என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மேலே வந்து ரொம்ப பாருங்கள், இந்த ரூமு ரொம்ப கசாமுசான்னு கிடக்குது. பிள்ளைங்க வந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் இந்த ரூமையே நான் நீட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஃப்ரைடேக்கு நாளே வந்து நான் தொடச்சி விட்ருவேன். மேலே ஃபஸ்ட்டு தொடச்சிடுவேன், அப்புறம் தான் கீழே ஃபுல் வீட்டையும் துடைக்கணும். பார்த்திங்கன்னா இந்த 2 பெட்ஷீட் எதுக்குன்னா, பிள்ளைங்க வந்து இன்னும் யூரின் போகிறது நைட்டில் தூங்கும்போது யூரின் போகிற இடத்துல அது வரைக்கும் வந்து பெட்ஷீட்டு அடியில் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு தலைக்காணியெல்லாம் எடுத்து அழகாக எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு வெயிலில் பெட் கவரையும் போட்டு காய வச்சுருவேன். அப்புறமா தான் வருஷெல்லாம் துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு உட்காரணும். சொல்லப்போனால் இந்த குட்டீஸ் வீட்டில் இருந்தாக்கா என்னோடய வேலை எதுவுமே நான் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப குப்பை மேடாக தான் இருக்கும். சரிவர கூட்டினா கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட்டியிருப்பேன், அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து குப்பை ஆக்கிடுவாரு. அந்த மாதிரி ரொம்ப அட்டகாசம். முடியல. இன்னும் அடுத்த 3 நாள் வேறு லீவ் வருது. எப்படி வச்சு சமாளிக்க போகிறோமோ தெரியல. ரொம்ப ரொம்பவும் குப்பை ஆக்கிட்டு தான் போகாதுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துவைச்ச துணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் துவைப்பேன். அதில் வந்து எங்கள் துணியை தனித்தனியாக மடித்து வச்சுருவேன். என்னென்னா அந்தந்த இதில் இடத்துல அந்தந்த கரெக்டாக வச்சிடணும். தேடி தேடி எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுவேன், எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு தாத்தா வீட்டு துணியெல்லாம் இருக்கும். எங்கள் தாத்தா பாட்டி யாருன்னா எங்கள் அத்தையோட அம்மா அப்பா எதற்கு தான் குடியிருக்காங்க. அவங்களோட துணியையும் நான் தான் துவைக்கிறேன். அவங்களோட துணியையும் அழகாக மடித்து வச்சுட்டு ஒரு பையில் போட்டு வச்சுடுவேன். சாயந்தரமாக அவங்களுக்கு மளிகை ஜாமான் வாங்கிறதுக்கோசரம் சாயந்தரமாக நான் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போவேன். அப்போ வந்து இந்த துணியெல்லாம் கொடுத்துருவேன். சாயந்தரத்தில் மட்டும் மளிகை ஜாமான் நல்லா வாங்கி கொடுத்துட்டு காலையில் பால் மட்டும் வாங்குற மாதிரி. ஏன்னா காலையிலையும் ஒட்டுக்காக போய் அவங்களுக்கு வந்து எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல, லேட் ஆகுது. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இங்கே டிஃபன் லஞ்சு 3 பேர் கலந்து கட்டி தான் பண்ணுறோம். ஆனாலும் வாங்கி கொடுத்துட்டு வர்றதுக்கே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுது. அதனால் நான் இங்கே வந்து நான் தாத்தாவை பேசி வச்சுக்கிட்டு காலையில் பால், சாயந்தரமாக மளிகை ஜாமான். பால் காசு நான் கையிலேயே எடுத்துகிட்டு போயிடுவேன். காலையில் நேராக கடைக்கு போய்ட்டு பாலை வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா கரெக்டாக இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 6:30 ஆகிடும் கரெக்டாக. அப்படி தான் காலையில் 6 மணிலேருந்து பிள்ளைங்களை அனுப்புகிற வரைக்கும் எடுக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் வந்து அந்த வேலை பரபரப்பில் எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுவோம், காலையில் வாசலை பெருக்கி கோலம் போட்டுருவோம். கோலம் போட்டுட்டு சிங்கில் ஜாமான் கிடக்கும், அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா அத்தை தான் மெயினாக குழம்பு, காய்கறி பொரியல் எல்லாம் பண்ணுறது. அதெல்லாம் அதுக்கு தேவையான மேல் வேலையெல்லாம் நான் ஏதாவது செய்யணுமான்னு கேட்டுருவேன். ஏதாவது செய்யட்டுமா, இல்லை ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டுருவேன். அத்தை என்ன செய்வாங்க, ஏதாவது நறுக்கி கொடுணுவாங்க, ரசம் வைக்கணுவாங்க, ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, செஞ்சு கொடுத்துட்டு அந்த டயர் மறைக்கும் 7:45 வரைக்கும் நான் செஞ்சு கொடுத்துடுவேன். ஏன்னா மேலே வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பிள்ளைங்களை கிளப்பிட்டு இருப்பார். அவருக்கு அவ்வளோ அழகாக பொட்டெல்லாம் வைக்க தெரியாதா. நான் போய் அவர் அழகாக யூனிஃபார்ம்லாம் மாட்டிவிட்டு ரெடி பண்ணி உட்கார வச்சுருவார். நான் போயிட்டு அழகாக அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டு திரும்பவும் கீழே கூப்பிட்டு வந்துடுவேன். அப்புறமா அவங்க சாப்பிட்டுட்டு 8:45க்கு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளாரையே லஞ்சு ரெடியாக இருந்துச்சுன்னா கையோடையே லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை லஞ்சு சப்போஸ் லேட்டாச்சு அப்படின்னாக்கா அவங்க 10 மணிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. இதுதான் காலையில் நடக்கும். அதுக்கப்புறமா பண்ணுற வேலைகள் தான் இதெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பண்ணுற வேலைகள் நிறையா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேலை இருக்குது. ஒரு நாளைக்கு தான் ஒன்று பண்ண முடியும். மத்தியானத்தில் பண்ணலாம் தான். ஏன்னா மத்தியானத்தில் சனா வந்துடுவா, தூங்குவா. மேலே அதிகமாக உய்யால போட்டு படுக்க வச்சுருவேன், தூங்குவா.
அவள்கிட்ட வந்து சத்தங்கத்தான் போட்டாக்காத டப்புன்னு எந்திரிச்சிருவா, செய்ய முடியாது. ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பா, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பா. ஸோ அவள் இருக்கும்போது எதுவும் பண்ண மாட்டேங்க. காலையில் இப்போ அவள் கிளம்புனதுலேருந்து மத்தியானம் ஒரு 12:45 என் வேலையை நான் எவ்வளோ பண்ணணுமோ பண்ணிடுவேன். அதுதான் இவ்வளோ சீக்கிரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, டெய்லி ஒன்று நோண்டிக்கிட்டே கிடப்பேன். இப்போ வந்து ஆஃப் டே ஏதோ ஸ்கூல் டைம் மாதிரி ஆஃப் டேன்னு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. தாத்தாவோட துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இது பீரோவில் என்னென்ன இருக்குது, பீரோ டூர் ஒரு நாள் போடுறேன். இப்போ வந்து பீரோ வந்து கசாமுசான் இருக்கிறதால நான் வந்து பீரோவை காட்டல. நான் வந்து அழகாக அடுக்கி வைக்கும்போது அப்போது ஒரு நாள் பீரோ டூர் மாதிரி போடுறேன். அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ பீரோ மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கிருஷ்ணர் ஒட்டியிருக்க பார்த்தீங்கன்னா, அப்புறமா தான் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தான், மகா பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த பீரோவை வாங்கினோம். பீரோவில் இடம் பத்தலை, வெளியிலேயே வைக்க வேணாம், கசாமுசான்னு இருக்குன்னாரு. அதனால இந்த 2 பீரோ. இது வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் இதை வாங்கியிருக்கேன். இது எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பிளாஸ்டிக் ரேக்கு. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களோட யூனிஃபார்ம், ஸ்கூல் ஐட்டம்ஸ் மட்டும், சனாவோட யூனிஃபார்ம், மகாவோட யூனிஃபார்ம், ப்ளஸ் கர்ச்சிஃபு, ஜட்டி, லஞ்ச் டவல், இது மட்டும் நான் அதில் வச்சுக்குவேன். சாக்ஸு இதெல்லாம் வச்சுக்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொடுத்த பால் கண்டெய்னர் தான். எனக்கு அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் ஆச்சு. இதில் தான் ஃபஸ்ட்டு மகா பிறக்கும்போது இந்த ஆய் துணி, இந்த மாதிரி அவளோட திங்ஸ் அப்பப்போலாம் அந்த சின்ன பொருளெல்லாம் குழந்தை பிறந்தா என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் அதில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து சின்ன ட்ரெஸ் எடுத்து வைக்க யூஸ் ஆகுது. இது வந்து சொந்தக்காரங்களுக்கு சின்ன பாப்பா ஒன்று பிறந்திருக்கு, அதுக்கு கொடுக்கறதுக்காக நல்ல ட்ரெஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கவர் ஒன்று எடுப்பேன். அதை பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தேவையில்லாத துணியெல்லாம் நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கவர் நல்லா ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் நேற்று ஒரு சில ஹெல்ப் வாங்கிட்டு இருந்தாரு, அதை எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் பவுடர் டப்பா, காஃபி தூள், சோப்பு, கம்ஃபர்ட்டு இப்படின்னு நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அட்டை பாக்ஸ்லாம் நான் இப்படிலாம் சேர்த்து வச்சுக்குவேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, போன வருஷம் அதாவது எல்கேஜி யூகேஜி இவங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா கொடுப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸுக்காக நான் அட்டை பாக்ஸுக்கோசரமே நான் ஒரு கடையாக ஏறி இறங்கியிருக்கேன். அப்போ தான் அந்த அட்டை பாக்ஸோட அருமையே எனக்கு தெரிஞ்சுது. சொல்லப்போனால் இது அடுக்கடுக்கு கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பேன், கொஞ்சம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த அட்டை பாக்ஸ்லேயே நிறையா பண்ண சொல்லுவாங்களே, அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பில் ஒன்றுமே எனக்கு கிடைக்காது. நான் என்ன பண்ணுவேன், சரி இதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவேன், இதுக்கப்புறம் சின்ன ஒரு சோப்பு டப்பா கிடச்சா கூட நம்ம சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு இது வரைக்கும் நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரியே வேலை வந்துக்கிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, ரூமை துடைக்க போகிறேன். அதுக்கு நான் இந்த மூலையில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சுருவேன். டேபிள் இந்த எல்லாமே எடுத்து வெளில வச்சுட்டாக்கா ரூமு நல்லா ஃப்ரீயாகிடும். ரூமு ஃப்ரீயானதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக ரூமை கூட்டிகிட்டு அப்புறம்தான் நான் துடைக்க ஆரம்பிப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டாண்டு பார்த்துருப்பீங்க, அது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுக்காக வாங்கியிருந்தேன், அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு. ரொம்ப நல்லா யூஸாக இருக்குது. பார்த்திங்களா, இப்படி தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டுட்டு கிடப்பேன். நல்லா தான் இருக்குது. ஆரம்பத்தில் அவர் எங்கள் வீட்டுக்காருக்கு இது வேணாம், பிடிக்கல, அப்படி இப்படின்னு தான் சொன்னார். நான் தான் அவர் சொன்னதை மீறிக்கிட்டு நான் வாங்கினேன். இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியும். இது வந்து நான் எப்போவுமே கொஞ்சமாக ஒட்டடை அடிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் கூட்டுவேன். நல்லா ப்ராப்பராக கூட்டி விட்டுட்டு இங்கே நடையிலையும் அழகாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதையும் ஊட்டி நீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி
மாதிரி வாஷிங் மிஷின் பக்கத்தில் இருக்கிற அத்தனை ஜாமானையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த இடத்துலையும் நல்லா கூட்டி நீட்டு பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து வெறும் தண்ணியில் தான் ஃபஸ்ட்டு துடைக்கவே ஆரம்பிப்பேன். அதில் ஃபஸ்ட்டு அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் துடைச்சிருவேன். அப்புறமா தான் எங்கள் வீட்டில் வேறு லைசால் அது இதெல்லாம் மேலே வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஃபெனாயில், டெட்டால், கம்ஃபர்ட்டு இது 3 மட்டும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு தான் நான் ப்ராப்பராக துடைக்கவே ஆரம்பிப்பேன். அது 2வது துடைக்கணும். ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் துடைக்கிறதுக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணி துடைக்க ஆரம்பிக்கிறேன். ஜாமானெல்லாம் அப்படியே உள்ளாரையே வச்சு துடைக்கலாம் தான். அதை இந்த பக்கம் நவுற்றணும், அந்த பக்கம் நவுற்றணும். அதுக்கு ஒரேடியாக வெளியிலேயே வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக நீட்டாக துடைச்சிக்கலாம். அதுக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து நாங்கள் ஒரேடியாக ஒருத்தரே வந்து எல்லா வேலையும் செய்ய மாட்டோம், மாற்றி மாற்றி தான் செய்வோம். அதாவது இந்த வாரம் நான் துடைக்கிறேன்னா அடுத்த வாரம் அவங்க துடைப்பாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்வோம். நாள் இன்றைக்கி நான் துணி துவைக்கிறேன்னா நாளைக்கு அவங்க துணி துவைப்பாங்க. ஏன்னா வந்து கொடியெல்லாம் பத்தாது. இவங்க இப்போ இன்றைக்கி வந்து இவங்க துவைச்சி போட்டிருக்காங்க, நாளைக்கு நான் துவைப்பேன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருப்போம். வாஷிங் மிஷின் இருக்கிறதால தான் ஆட்டோமேட்டிக் இருக்கிறதால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு செமி ஆட்டோமேட்டிக் தான் இருந்துச்சு. இப்போ அது இருந்ததால் எனக்கு கொஞ்சம் 2-3 வேலையாக சேர்ந்துருந்தது. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கிறதால எனக்கு ரொம்ப டைம் நிறையா சேவிங். போடவே தெரியாது சொல்லப்போனால். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3-4 இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கேன். அங்கே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் வேலை பார்த்துருக்கேன். அங்கே தான் எனக்கு இந்த மாப்பெல்லாம் போடவே கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எடுத்து புழிஞ்சு போடணும் அப்படின்னு. அந்த ஒரு இடத்துல கற்றுக்கிட்டது தான் இப்போ நான் இங்கே போடுறது. சொல்லப்போனால் எனக்கு மாப்பே போட தெரியாது. தண்ணியை ஊற்றி கழுவி தான் விடுவாங்க. அப்புறம் தான் போட்டோம் அவங்களாலையும் முடியலன்னு யூஸ் லேட்டாக உடைச்சாச்சு. உடைச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். இன்னும் பண்ணணும், நிறைய நான் நோண்டிக்கிட்டே இருப்பேன். ஷெல்ஃபெல்லாம் நோண்டுவேன், எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இன்னும் பண்ணணும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணும்போது நான் அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த மூலையில் எல்லாத்தையுமே வந்து அழகாக நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. இப்போ ப்ராப்பராக சூப்பராக நீட்டாக போயிடுச்சு. செப்பல் ஸ்டாண்ட், ஸ்டூல் அப்போ இது மேலேயே ஒன்று இருக்கும். ஏன்னா எப்போயாவது மேலே ஏறி ஃபோட்டோ துடைக்கிறதுக்கு, ஃபேன் துடைக்கிறதுக்கு எனக்கு ஸ்டூல் எனக்கு தேவைப்படுதுன்னு நான் மேலேயே வச்சுருக்கேன். அடுத்தது ரூம் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக நீட்டாகிடுச்சு. நான் தான் எட்டி பார்த்துட்ருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்த லெவலில் போகிறதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மாதம் ஆகுது. எனக்கு எப்படி எடுத்து போகணுன்னு பெருசாக தெரியல. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி உங்களுக்காக நான் போட்டுட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு இதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை, ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு சில நேரத்தில் போடுன்னுவார். ரொம்ப சும்மா ஃபோனும் கையுமாவே இருக்காது அப்படின்னுவார். ஃபோனில் பேக் கேமரா கிளியரன்ஸ் இல்லை, ஸோ ஃப்ரண்ட் கேமரா வச்சு தான் நான் நிறையா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நான் அடுத்த வீடியோலலாம் நான் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.